இல்லை கலந்து கொள்வேன் என்று சொல்லி தயவு செய்து எழுந்து நிற்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காய் ஆகாரம் ஒழுங்கு பண்ணும்படியாய் நாங்கள் யோசித்திருக்கிறோம். ஆகவே அந்த ரிட்ரீட்டில் கலந்து கொள்கிறேன்னு சொல்கிறோம். தயவு செய்து எழுந்து நிற்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. பால் பின்னாடி இருந்தால் அப்படி கொஞ்சம் எண்ணிக்கங்க அப்படியே. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். உட்காரமுடிய அன்பாக நான் கேட்டுக்கிறது நம்ம சோத்திரம் கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த திங்கள் செவ்வாய் 2 நாள் கொடுத்துருக்கோம். பஸ்ஸு ஆல்ரெடி அவங்க ஒழுங்கு பண்ணிட்டாங்க. நீங்கள் எப்போம்போது வரும்போது வந்து கொள்ளலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். 9ஆம் தேதி அடுத்த வெள்ளிக்கிழமை காலை ஆராதனையிலும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் நம்ம மத்தியிலே வந்து தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு பிற்பாடு நம்முடைய சபையினுடைய வாலிப பிள்ளைகளுடைய கூட்டம் மேலே உள்ள சென்ட் ஜான்ஸ் காலையில் அது 10:30 முதல் 12:15 வரைக்கும் நடைபெறும். நீங்கள் யாவரும் அந்த அருமையான சகோதரர்களில் கலந்து கொள்ளலாம். இது வாலிபர்கள் மட்டுமல்ல, எல்லா சகோதரர்களும் அதில் கலந்து கொள்ளும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அதில் கர்த்தருடைய தாசன் பாஸ்டர் காலேப் ஜெயக்குமார் அவர்கள் தேவ செய்தியை கொடுப்பார்கள். அதே நேரத்தில் சென்ட் மேத்யூ ஹாலில் சகோதரர்களுக்கான கூட்டம் நடைபெறும். அதில் சகோதரி காலேப் ஜெயக்குமார் அவர்கள் தேவ செய்தி கொடுப்பார்கள். ஆகவே சகோதரிகள் நீங்கள் அதில் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறும்படியாய் நான் அன்பாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஜெப சுற்றறிக்கை ஆயத்தமாக இருக்கிறது. நீங்கள் சகோதரர்கள் சகோதரி ஸ்டீவிடம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சகோதரி எட்வர்டத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். பாஸ்டரும் சுகமாக இருக்கிறார்கள். சற்று ஓய்வு எடுக்கும்படியாய் இந்தியா சென்று இருக்கிறார்கள். கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்கும்படியாய் அவளை சுகமாய் காத்துக்கொள்ளும்படியாய் சபையார் ஜபிக்கும்படியாய் அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். நம்முடைய மத்தியில் இருக்கிறதான கர்த்தருடைய தாசன் காலேப் ஜெயக்குமார் அவர்கள் ஒரு அருமையான அபிஷேகப்பட்ட ஒரு ஊழியர். ஹல்லேலூயா. சகோதரி அவங்க அப்பா காட்டாத்துறை தாமஸ் சொன்னால் தெரியாதவங்களே இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அந்த நாட்களில் ஒரு வல்லமையாய் ஆண்டவரை ஊழியத்தை செய்வார்கள். ஹல்லேலூயா. அதே அபிஷேகத்தோடு கூட பாஸ்டரையும் பாஸ்டமாவை ஆண்டதினால் வைத்திருக்கிறார். அது வல்லமையாய் பயன்படுத்துகிறார். அதுக்காக நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். அவர்கள் இதுவரை 7 சீடிகளை போட்டிருக்கிறார். அந்த 7வது சீடியை இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் நாம் டெடிகேட் பண்ண போகிறோம். அதற்காக பாஸ்டம் முன்னாடி வரும்படியான அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அவர்கள் போட்ட அநேக சீடிகள் உண்டு. அது வெளியே விற்பனைக்கு இருக்கிறது. இந்த சீடியின் விலை 5 திராம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முன்னாடி பாஸ்டம் முன்னாடி. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு நிமிடம் எழுந்து நின்று கர்த்தர் இந்த சீடியை ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த வல்லமையான பாடல்களையும் கர்த்தருடைய வார்த்தைகளையும் கர்த்தர் ஜனங்களுக்கு பிரயோஜனமாக்கி தரும்படியாய் எல்லாரும் வலதுகளை உயர்த்தி ஆண்டவர் நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர் என்றுதான் அந்த சீடியை எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் நாம் எல்லாரும் டெடிகேட் பண்ணுவோம். ஹல்லேலூயா. 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 அன்பாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, வல்லமை உள்ள தேவனே, மகத்துவமுள்ள ராஜாதி ராஜாவே, என் அன்பாய் நேசிக்கிறவரே, அன்பிலே மாறாதவரே, கிருபை ஒவ்வொரு நாள் புதிதாக்குகிறவரே, மக்கள் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. கர்த்தரும் ஊழியத்திற்காய் தெரிந்து கொண்டதான இந்த தம்பதியாருக்காய் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. எம்மட்டுமாய் தேவ நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம். அப்படி ஊழியர்களை கர்த்தர் நீங்க ஆண்டவரே ஒவ்வொரு நாள் வளர்த்து வருகிறீர். அதுக்காக நன்றி செலுத்துறோம். அற்புதங்கள் அடையாளங்களும் அந்த சபையில காண செய்கிற அதுக்காக நன்றி செலுத்துறோம். நல்ல அருமையான அபிஷேகத்தோடு கூட ஆண்டவரே உமக்காய் ஊழியம் செய்கிற அந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த மக்களை ஆண்டவரே உற்சாகப்படுத்துறோம். தாசனுக்காய் நன்றி ஆண்டவர். சகோதரிக்காய் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் அவர்கள் வெளியிட்ட எல்லா செய்திகளையும் கர்த்தர் நீங்க ஆண்டவர் ஆசீர்வதித்தீங்க. ஆயிரமான மக்களுக்கு ஆண்டவர் அதை பிரயோஜனமாக்கிறதுக்காக நன்றி செலுத்துறோம். இப்பொழுதுமாய் ஆண்டவரே தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர் என்றார் அந்த செய்தியை தேவ சமூகத்திலே நாங்கள் ஆண்டவரே நாங்கள் டெடிகேட் பண்ணுகிறோம் ஆண்டவரே. தேவரீர் ஆண்டவரே இதை வல்லமையாய் பயன்படுத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, பார்க்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே இதனால் ஆசீர்வதிக்கப்படும்படியா செபிக்கிறோம். பரலோகத்தின் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எங்களுக்காய் ஆழம் செய்து முடிக்கிற தேவன் ஆண்டவரே, அறிந்து ஆராய்ந்து முடியாத பெரிய அதிசயங்களை செய்கிற கர்த்தர் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எங்கள் வாழ்க்கையிலே செய்ய நினைத்து ஒருபோதும் தடைபடாது என்று வாக்குத்தத்தத்தின்படியாய் ஆண்டவரே இந்த பாடல்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நீர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு பெரிய மாறுதலையும் விசுவாசத்திலே ஒரு அடுத்த படிக்கிற செல்லத்தக்கதான ஆண்டவரே
காரியங்களையும் கர்த்தர் தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் விசுவாசத்தில் பலப்பட உதவி செய்யும், அன்பில் இன்னும் அதிகமாய் ஆண்டவரை நாங்கள் விருத்தியோட உதவி செய்யும்படியா செபிக்கிறோம். ஆண்டவரே உடைய கிருபையிலே பெருக கர்த்தர் கிருபை பண்ணும்படியா நாங்கள் செபிக்கிறோங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவரே இதில் பாடலை பாடியிருக்கிற கர்த்தருடைய தாசனையும் சகோதரியும் மற்றவர்களையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறோம். இந்த CD ஆண்டவரை வெளிவர உதவி செய்த ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே நீர் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியான செபிக்கிறோம். இந்த CD கர்த்தருடைய நாமத்துக்கென்று நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுகிறோம். கர்த்தர் இதை ஆசீர்வதிங்க. பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவரையும் கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க ஆண்டவரே அபரிதமாய் ஆசீர்வதித்து ஆறுதல் படுத்தி ஆண்டவரே மேன்மைப்படுத்தும்படியாய் மகிமைப்படுத்தும்படியான செபிக்கிறோம். எல்லாவற்றையும் எங்கள் ரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்பொழுதுமாய் நம்முடைய மத்தியிலே கர்த்தருடைய தாசன் அவர்கள் முன்வந்து தேவ செய்தியை கொடுப்பார்கள். எல்லாரும் ஜெபத்தோடு இதை கேட்கும்படியாக நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பாஸ்டரும் பாஸ்டர் மாடத்தில் நான் இந்த ஆராதனை ஒப்புக் கொடுக்கிற பிற்பாடு இந்த பரிசுத்த கர்த்தருடைய பந்தியும் அவர்கள் ஆசீர்வாதம் தருவார்கள். மீண்டும் உங்கள் நடுவே கிருபையாய் அடிமையை குடும்பமாய் நிறுத்திய தேவனை துதிக்கிறேன். அல்லேலூயா. நல்ல ஒரு ஆசீர்வாதமான அபிஷேகம் நிறைந்த ஆராதனையில் பங்கு பெறவும் தேவனுடைய பிரசன்னத்தை உணரவும் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நான் அவரை துதிக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். ஊழியம்னா பிடிக்காத, மேடைனா பிடிக்காத என் மனைவியை ஆண்டவர் இப்ப பிரசங்கியார மாற்றி விட்டார். அல்லேலூயா. ஒரு போதகருடைய பிள்ளைகள் கேட்டு பாருங்க, நிறைய பேர் ஊழியத்துக்கே வரமாட்டேம்பாங்க. ஏனென்றால் நிறைய பாடுகள், வேதனைகள். ஆனா கர்த்தர் கடந்த மே மாதம் ஊழியர்களுடைய பிள்ளைகளுக்கென்றே ஒரு முகாம் நடத்த காட்டாத்துறையில் உதவி செய்தார். அதில் 70 ஊழியருடைய பிள்ளைகள் வேலை பார்த்தோ முழு நேரமோ ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்போம்னு ஒப்பு கொடுத்தாள். கைதட்டுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இதை சொல்லுகிறேன்? நீங்கள் இந்த தேசத்திலே உங்களை தேவன் நாட்டி இருப்பதின் நோக்கம் அவரை மகிமைப்படுத்த. என்ன வேலை செய்றீங்களோ, சின்ன வேலையா இருக்கலாம், பெரிய வேலையா இருக்கலாம், நீங்க ஆண்களா இருக்கலாம், பெண்களா இருக்கலாம், வயோதிபரா இருக்கலாம், வாலிபரா இருக்கலாம், ஆண்டவருடைய ஏக்கம் ஒவ்வொருவரும் எழுந்து கட்ட வேண்டும். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எழுந்து கட்டுவோம் வாருங்கள். ஆமென். குடும்பங்களை கட்டுங்க, தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையை கட்டுங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார். இப்பொழுது முதலில் என்னுடைய மனைவி சில நிமிடங்கள் ஆராதனை நடத்துவார்கள். பாடல், புதிய இந்த ஒளிநாடாவில் உள்ள பாடல்களை கற்றுக் கொடுப்பார்கள். அதன் ஆண்டவர் இந்த சபைக்கென்று கொடுத்த செய்தியை நான் சுருக்கமாய் பேசி கர்த்தருடைய பந்திக்கு கடந்து போகும்படி விரும்புகிறேன். இந்த வாய்ப்பினை தந்த அன்பு தலைமை போதகர் இமானுவேல் சாம்ராஜ் ஐயா அவர்களுக்காக, பால்சாமி அவர்களுக்காக, இந்த சபையின் மூப்பர்களுக்காக, என்னை அன்போடு நேசித்து உபசரித்து தாங்குகிற தம்பிராஜ், ரெஜிலின், சுனிகர் போன்ற ஒவ்வொரு சகோதரர்கள், அநேக தேவ பிள்ளைகள் மிகுந்த அன்போடு நீங்கள் ஆதரிப்பதனால காட்டாத்துறையில் ஊழியம் வளர்ந்து கொண்டு வருகிறது. ஆமென். ஏறக்குறைய 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஆகஸ்ட் 17, 2011 24,000 சதுர அடி பெரிய ஒரு ஆலயத்தை அண்ணன் மோகன் சி லாசரஸ் வந்து திறந்து வைக்க கர்த்தர் உதவி செய்தார். கைவேத்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அதற்குரிய பங்கு உங்கள் சபையும் உண்டு. நான் 2.5 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து இங்கு ஊழியம் செய்த போது பல விதத்தில் நீங்கள் தாங்கினீர்கள், சிலர் பிரத்யேகமாய் கொடுத்தீர்கள். அதன் பலனை கர்த்தர் தருவாராக. இப்பொழுது என் மனைவியின் கையில கொடுக்கிறேன். ஆண்டவருடைய நாமத்தினாலே இந்த மனமகிழ்ச்சி நாளிலே உங்களோடு சேர்ந்து ஆராதிக்கும்படியாக ஆண்டவர் கொடுத்த பாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. தேவன் நம் நடுவில் இருக்கிறார். உண்மையாகவே அவருடைய பிரசன்னம் இருக்கிற இடத்தில்
நிச்சயமாக ஆறுதலும் சமாதானமும் பேரின்பமும் உண்டு. ஹல்லேலூயா. கடந்த நாளிலும் இரவு நேரத்தில் சபையாரோடு சேர்ந்து தேசத்திற்காக ஜெபிக்கும்படியான ஒரு நல்ல பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார். உண்மையாகவே நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இந்த நாட்களில் பரிந்து பேசுகிற கூட்டத்தை காண முடிவதில்லை. ஆனால் தேவன் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுத்திருப்பதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த பாடலை கற்றுக் கொடுப்பதற்கு முன்பதாக இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கும் போது ஒரு காரியத்தை ஆண்டவர் நினைப்பூட்டினார். அந்த ஒரு காரியத்தை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொண்டு 2 பாடல்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக விரும்புகிறேன். சங்கீதம் 27 கடைசி வசனத்தில் கர்த்தருக்கு காத்திரு, திடமனதாயிருந்து கர்த்தருக்கு காத்திரு என்கிற வார்த்தையை ஆண்டவர் வலியுறுத்தினபடியினால் இந்த காலை வேளையிலும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடும் நான் இந்த வார்த்தையை மீண்டும் சொல்லும்படியாக விரும்புகிறேன். பல நாட்களாக காத்திருந்ததினால் சோர்ந்து போன நீங்கள் இனி வாய்க்குமோ வாய்க்காதோ, எனக்கு ஆண்டவர் நன்மை செய்வாரா, என்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா, இப்படிப்பட்ட கேள்விகளோடு இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுறாரு, காத்திரு. எவ்வளவு நாள் காத்திருப்பது என்பதல்ல, அவர் சமூகத்தில் காத்திருக்கிற உங்களுக்கு அவராலே ரட்சிப்பு உண்டாகும். அவருடைய முகத்தை தேடும்படியாக, அவருடைய முகத்தை பார்க்கும்படியாக ஒவ்வொரு நாளும் நாம் காத்திருக்க வேண்டும். சங்கீதக்காரனாகிய தாவீது இருதயத்திற்கு ஏற்றவன் என்று ஆண்டவரால் சொல்லப்பட்டார் என்றால் அவருக்கு ஒரே ஒரு ஆசைதான். எப்ப பார்த்தாலும் சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய முகத்தை தேடுவேன். ஆண்டவரே, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. ஆண்டவரே, அதிகாலையில் உம்மை தேடுகிறேன். ஆண்டவரே, எப்போதெல்லாம் கண் விழிக்கிறேனோ நான் உம்மை பார்க்கிறேன். ஆண்டவரே, உமது சாயலால் நான் திருப்தியாகும்படி விரும்புகிறேன். ஆண்டவரே, இந்த காலை வேளையில எத்தனை பேர் அந்த ஆசையோடு வந்திருக்கிறீர்கள்? உலகத்தில் எத்தனையோ காரியங்களுக்காக நீங்கள் விண்ணப்பிக்கலாம், ஜெபிக்கலாம். ஆனாலும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உங்க முகத்தை நான் பார்க்கணும். ஆண்டவரே, உங்க சமூகத்தை நான் வாஞ்சிக்கிறேன். ஆண்டவரே, என் இருதயம் உங்களால திருப்தியாகணும். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையை இந்த சபையாருக்கு ஆண்டவர் கொடுக்கும்படியாக விரும்புகிறார். ஒரு நாள்ல நார்வே தேசத்துல அந்த நாட்டின் ராஜாவுக்கு திடீரென்று ஒரு ஆசை. அந்த நாட்டில் இருக்கிற ஒரு பிளைண்ட் ஸ்கூலுக்கு, கண் தெரியாத பிள்ளைகள் படிக்கிற ஒரு பள்ளிக்கூடத்திற்கு அவர் கடந்து சென்றார். அந்த பிள்ளைகளை பார்த்து சந்தோஷப்படுத்தும்படியாக போன அவர் அந்த பிள்ளைகளை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாராம். பிள்ளைகளே, கடவுள் உங்களுக்கு இப்போது ஒரு அதிசயம் செஞ்சு உங்கள் கண்களை திறந்து விட்டார் என்றால் நீங்கள் முதலாவது எதை பார்க்க வேண்டும் என்று விரும்புவீர்கள்? அப்படி என்று ஒரு கேள்வியை கேட்டாராம். ஒவ்வொரு பிள்ளைகளும் அவ்வளவு நாளும் அவங்க ஆசைப்பட்ட ஒவ்வொரு காரியத்தை சொல்லிட்டே வந்தாங்களாம். ராஜாவுடைய முகத்தில் அவ்வளவு சந்தோஷமே இல்லை. திடீரென்று அந்த கூட்டத்துல ஒரு தம்பி சொன்னானா, ராஜா, என் கண்ணு திறந்துச்சா, உடனே எனக்கு உங்க முகத்தை தான் பார்க்கணும் ராஜா அப்படின்னானா. ஒரு சாதாரணமான சம்பவம் தான். ஆனா இன்றைக்கு உங்கள் தேவைகளின் நடுவே, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அற்புதத்தின் நடுவே உங்களை பார்த்து தாழ்மையா அன்பா நான் ஒரு காரியத்தை கேட்கிறேன். ஒவ்வொரு நாளும், அப்பா, உங்க முகத்தின் சாயலால் நான் திருப்தியாகணும் ஆண்டவரே, உங்க பிரசன்னத்தினால் நிரப்பப்படணும் ஆண்டவரே, நான் உங்க முகத்தை பார்க்கணும் ஆண்டவரே என்று ஒவ்வொரு நாளும் வாஞ்சிப்பீர்கள் என்றால் அவர் முகத்தை பார்த்த உங்களை அவர் வெட்கமடைய விடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை தான் நீ வெட்கப்பட்டு போனாலும், மனிதர்கள் முன்பதாக நீ தலை குனிந்து போனாலும், இன்றைக்கு உங்களை பார்த்து சவால் விட்டு நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்து உங்க முகத்தை நான் பார்க்காமல் எழும்ப மாட்டேன் ஆண்டவரே,
உங்க சத்தத்தை இன்றைக்கு கேட்காமல் நான் என் வேலையை ஆரம்பிக்க மாட்டேன் என்று யார் யார் பிடிவாதமாக சொல்லுகிறீர்களோ, உங்களுக்கு அவர் அற்புதம் செய்வது மட்டுமல்ல, உங்களை ஆசை தீர முத்தமிட்டு மகிழுவார். உலகம் கொடுக்காத ஆறுதலையும் சமாதானத்தையும் அவர் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. ஒரு பெரிய பிசினஸ்மேன், சின்ன வருவாயில் இருந்த அவர் திடீரென்று மிகவும் உயர்ந்த ஒரு நிலைக்கு வந்து விட்டார். பலரும் அவரை பார்த்து பொறாமைப்பட்டார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். ஒரு நாளில ஒரு மனிதன் அவரை பார்த்து கேட்டாராம், ஐயா, சில நாட்களுக்குள்ளாக உங்க பிசினஸ் இவ்வளவு வளர்ந்துருச்சு, இதன் ரகசியம் தான் என்ன அப்படின்னு கேட்டாராம். அந்த மனிதன் இவரை அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கு குறிப்பிட்ட ஒரு இடத்திற்கு வரும்படியாக சொன்னாராம். சரியாக அந்த நேரத்தில் 7 மணிக்கு இவர் கடந்து சென்றார். இவர் அந்த பிசினஸ்மேன் இந்த மனிதனை அழைத்து கொண்டு ஒரு தன்னுடைய கம்பெனியின் ஒரு குறிப்பிட்ட ஒரு அறைக்கு அழைத்து சென்றாராம். அவரிடம் சொன்னாராம், சகோதரனே, என்னுடைய திறமையோ தாளந்தோ என்னை இந்த நிலைக்கு உயர்த்தவில்லை. எத்தனை வேலைப்பளு இருந்தாலும், என்ன நெருக்கம் பிரச்சனை இருந்தாலும், ஒவ்வொரு நாளும் காலை 7 மணிக்கு இந்த அறையில் வந்து என் தேவனுடைய முகத்தை நான் தரிசிக்காமல், அவர் சத்தத்தை நான் கேட்காமல் என்னுடைய பிசினஸ் நான் ஆரம்பிச்சதே இல்லை. அதுதான் என்னுடைய தொழிலின் ரகசியம். அன்பான சகோதரனே, சகோதரியே, தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து இந்த ஆசையோடு இந்த சபை நடுவே வந்திருக்கிறார். நீங்கள் எத்தனை பெரியவர்களாய் இருந்தாலும், எத்தனை கண்ணீரின் நடுவே கடந்து சென்றாலும், என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன். அவரை மட்டும் பார்த்து வாழ்வீர்கள் என்றால், அவர் முகத்தை ஒவ்வொரு நாளும் தேடுவீர்கள் என்றால், நீங்கள் இன்றைக்கு இருக்கிற நிலையை காட்டிலும் பல மடங்கு உயர்த்தப்பட போகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கடந்த நாளிலும் நாங்கள் சேர்ந்து பாடினதான ஒரு பாடல், தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர். நாம் அறிந்திருக்கிற யோபு 42ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல யோபு பக்தன் தன்னுடைய இழப்பின் மத்தியில் எல்லாவற்றையும் இழந்து போய் சூனியமாய் நின்ற நேரத்தில், ஒன்றும் பெற்றுக்கொள்ளாத நேரத்தில் அவர் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எத்தனை பேர் இப்படி சொல்ல முடியும்? வார்த்தையினால் சொல்வதல்ல, உங்கள் சூழ்நிலையில் இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கிற அந்த நெருக்கமான சூழ்நிலையில் தேவனே உங்களோடு பேசுகிறார் என்கிற ஒரு நிச்சயத்தோடு உங்க சூழ்நிலை பார்த்து சொல்லுங்க, நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் ஆண்டவரே. இது மனிதரால் கூடாததுதான், இதை மாற்ற யாராலும் முடியாதுதான். என்னுடைய சூழ்நிலையை சந்தோஷமாய் மாற்ற வழியே இல்லை ஆண்டவரே, ஆனால் நீ செய்ய நினைத்தது தடைபடாது. ஒருவேளை தேவன் உங்களுக்கு சொன்னதை நீங்க மறந்திருக்கலாம். பல நாட்கள் ஆனதுனால அப்படி ஒரு காரியம் சொன்னாரா? தேவ மனிதர்கள் உங்கள் தலையின் மேல கை வைத்து சொன்ன காரியத்தை நீ மறந்திருக்கலாம். என் ஆண்டவர் மறக்கல, என் ஆண்டவர் மறக்கல. உன் மேல இருக்கிற அழைப்பை என் ஆண்டவர் மறக்கல. பிரியமானவர்களே, உங்க தரிசனத்தை மறக்கும்படியாக பலவித போராட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்தது உண்மைதான். யோசேப்பு என்றைக்கு தரிசனத்தை பெற்றானோ அன்றிலிருந்து சோதனை. அதுவரைக்கும் செல்ல பிள்ளையா வாழ்ந்தான். இந்த ஆலயத்துல இதே சூழ்நிலையில் என்றைக்கு என் மேல தரிசனம் வந்ததோ அன்றிலிருந்து நான் புடமிடப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற அன்பு சகோதரனே, உன்னை பார்த்து என் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உயர்த்தப்பட வேண்டிய நேரத்தில் வந்திருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் உங்கள் நம்பிக்கையை இழந்து போகாதீங்க, நம்பிக்கை இழந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. எதை உன்மேல் ஆண்டவர் சொன்னாரோ, எதை குறித்து உன்னோடு ஆண்டவர் பேசினாரோ அதை பிடித்து கொண்டு தொடர்ந்து முன்னேறு, பின்னோக்காதே. ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடும்போது
மிக எளிதாக கற்றுக்கொள்ளலாம். எங்களோடு சேர்ந்து பாடுங்கள். தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர், நீர் நினைத்தது தடைபடாதையா. இருளை வெளிச்சமாக்குவீர், என் விளக்கை ஏற்றிட செய்வீர்.